நமஸ்காரம். இந்த கதை பாதுகாப்பும் பொறுப்பும் குறித்த ஒரு வேத கதை. பண்டைய இந்திய ஞானம் ஒன்று தெளிவாக சொல்லுகிறது, பாதுகாப்பு இல்லாத இடத்தில் அமைதியும் வளமும் நீடிக்க முடியாது. சாணக்கியர் போன்ற சிந்தனையாளர்கள் கூறுவது போல கல்வி, பண்பாடு, ஆன்மீக வாழ்க்கை ஆகியவை பாதுகாக்கப்பட்ட நாட்டில்தான் வளர முடியும். சத்தியம், சகிப்புத்தன்மை, அகிம்சை போன்ற உயரிய கொள்கைகள் அவற்றை காக்கும் வலிமை இருந்தால்தான் அர்த்தம் பெறுகின்றன. வரலாறு மீண்டும் மீண்டும் நிரூபிப்பது என்னவென்றால், பாதுகாப்பை புறக்கணித்த நாடுகள் தாக்குதலுக்கு எளிதான இலக்காக மாறுகின்றன. இந்த உண்மையை விளக்கும் ஒரு முக்கியமான கதை வேதகால மரபில், குறிப்பாக ரிக்வேதம் மற்றும் அதனை அடிப்படையாக கொண்ட சாமவேத பாராயணங்களில் காணப்படுகிறது. இரு மன்னர்களின் வீழ்ச்சி மற்றும் எழுச்சி. வேத காலத்தில் பிரஸ்தோகன் மற்றும் சைமான அப்யாவர்த்தி என்ற இரண்டு அரசர்கள் வாழ்ந்து வந்தனர். இருவரும் நீதியுள்ள பக்தியுடன் ஆட்சி செய்தவர்கள். யாகங்கள் முறையாக நடத்தப்பட்டன, மரபுகளும் சடங்குகளும் தவறாமல் பின்பற்றப்பட்டன. மக்களுக்கு சமாதானமும் செழிப்பும் இருந்தது. நிலம் வளமானது, வணிகம் சிறந்தது. இரு அரசர்களும் நெருங்கிய நண்பர்களும் கூட்டாளிகளும் ஆனார்கள். ஆனால் நீண்ட கால அமைதி ஒரு மெதுவான அலட்சியத்தை உருவாக்கியது. படை தயாரிப்பில் கவனம் குறைந்தது. பாதுகாப்பு இருந்தாலும் படைகள் போதிய பயிற்சியும் ஆயுதங்களும் இல்லாமல் இருந்தன. இந்த பலவீனத்தை வார்ஷிக அசுரர்கள் கவனித்தனர். முழுமையான திட்டமிடலுடன் அவர்கள் திடீரென தாக்குதல் நடத்தினர். இரு நாடுகளின் இணைந்த படைகளும் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் தோல்வியடைந்தன. பெரும் நிலப்பரப்புகள் கைப்பற்றப்பட்டன, பொக்கிஷங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன, கால்நடைகள் கொண்டு செல்லப்பட்டன. ஒரு காலத்தில் செழித்திருந்த நாடுகள் அவமான நிலையில் தள்ளப்பட்டன. இணைந்த படைகளின் தளபதியான பிரஸ்தோகன் மிகவும் மனவேதனை அடைந்தார். இரு அரசர்களும் தங்கள் மக்கள் முன் தலை குனிந்தனர். இத்துன்ப நிலையில் அவர்கள் தங்களை தாங்களே கேட்டுக்கொண்டனர். எல்லா மத கடமைகளையும் தவறாமல் செய்தோமே, அப்படி இருக்க தெய்வங்களின் பாதுகாப்பு ஏன் கிடைக்கவில்லை? பதில் தேடி அவர்கள் தங்களின் குடும்ப குருவான மகரிஷி பரத்வாஜரை அணுகினர். தங்களின் தோல்வியும் அவமானமும் அனைத்தையும் விவரித்தனர். கருணையுடன் கேட்ட மகரிஷி பரத்வாஜர் ஒரு ஆழமான உண்மையை விளக்கினார். மத கடமைகள் ஆன்மீக பலனை தருகின்றன. அவை பஞ்சம், வறட்சி, நோய், வெள்ளம் போன்ற இயற்கை பேரழிவுகளிலிருந்து நாட்டை காக்கின்றன. ஆனால் அவை நடைமுறை பொறுப்புக்கு மாற்றாக இருக்க முடியாது. ஒருவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டால் மருந்து இல்லாமல் ஜபம் மட்டும் செய்தால் போதாது. அதுபோல பாதுகாப்பை அலட்சியம் செய்த நாட்டை சடங்குகள் மட்டும் காக்க முடியாது. தர்மத்தால் கிடைத்த செழிப்பை வலிமையால் பாதுகாக்க வேண்டும். இழந்த மரியாதையும் நிலங்களையும் மீட்க வேண்டுமெனில் படைகளை மீண்டும் அமைத்து இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அறிவுடனும் திட்டமுடனும் செயல்பட வேண்டும். தெய்வ அருள் தங்களின் கடமையை செய்தவர்களை தானே ஆதரிக்கும் என்றார். மனவலிமை பெற்ற அரசர்கள் மீண்டும் படைகளை அமைத்தனர். இளைஞர்களை சேர்த்து கடுமையான பயிற்சி அளித்தனர். அச்சமயம் மகரிஷி பரத்வாஜரின் புதல்வரான பாயு வருகை தந்தார். அவர் ஆயுதங்களிலும் மந்திரங்களிலும் வல்லவர். ரிக்வேதத்தை அடிப்படையாக கொண்டு 19 முறை மந்திரத்தை பாராயணம் செய்து ஆயுதங்களுக்கு கூர்மையும் வீரர்களுக்கு திடகாத்திரமான மனப்பாங்கையும் அளித்தார். சரியான நேரம் வந்தபோது அரசர்கள் எதிர்பாராத வகையில் தாக்குதல் நடத்தினர். தயாராக இல்லாத அசுரர்கள் பெரும் இழப்பை சந்தித்தனர். அவர்கள் எதிர்த்து தாக்க முயன்றபோது மகரிஷி பரத்வாஜரின் அழைப்பினால் இந்திரன் போர்க்களத்தில் தோன்றினார். அவரது வஜ்ராயுதம் அசுர தளபதியை வீழ்த்தியது. அசுர படைகள் முற்றாக அழிக்கப்பட்டன. இழந்த நிலங்களும் செல்வங்களும் மீட்கப்பட்டன. நாடுகளில் மீண்டும் அமைதி நிலவியது. இந்த வெற்றியை நினைவூட்டும் வேத மந்திரம் சாம வேதத்தில் உள்ளது. வீராக்ஷோ விம்ருதோ ஜஹி
வன்முறையாளர்களையும் கொடூர எதிரிகளையும் அழித்தருளுவாயாக. இந்த கதை சொல்லும் நிலையான உண்மை இதுதான். தர்மம் செழிப்பை தருகிறது, வலிமை அதை பாதுகாக்கிறது. ஆன்மீக ஒழுக்கம் முயற்சியை ஆசிர்வதிக்கின்றது, ஆனால் பொறுப்புக்கு மாற்றாக இருக்காது. பாதுகாப்பை அலட்சியம் செய்த நாடு தனது செல்வத்தையும் மதிப்பையும் இழக்கும். உண்மையான ஞானம் என்பது தர்மமும் தயாரிப்பும் இணைந்து செயல்படுவது. அப்படி செயல்படும்போது தெய்வங்களே கூட அந்த பக்கமே நிற்பார்கள். நாராயண நாராயண.